ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட் ஜோன். இன்றைக்கி என் பாப்பா ஸ்கூலில் சயின்ஸ் எக்ஸ்போ நடக்குது. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பசங்களாம் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. What are they? Sunday, Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, and Saturday. Very good. What is this? Animals are home. Very good. What is this? Sheep and pen. Very good. Then lion. Lion and dead. Camel. Cow. Very good. What is this, ma? What is this? Leaf. This one. This one. Stem. What is this, ma? Water animal. Water animal. என்ன சொல்லுங்க? Octopus. Shark. This one. Crab. Super, ma. Zara. What is this? Fox. Lion. அப்புறம் sheep. Very good girl. Cat. What is this? Domestic animals. Wild animals. Very good. What is this, ma? Unhealthy foods. Okay, good. Music. Fox and the stork. Very good story. Rashid, tell me, what are they? Super. What is this? Sense organs. What are the sense organs? Super. Seasons. Winter season. Spring season. Summer season. UKG ஏக்குதாமா. சூப்பர், நல்ல ரிசல்ட் ஆமா. எல்லா குழந்தைங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு தான் டைம் ஆயிடுச்சு. ஹாய் ரஃபான். ஹலோ.
ஏய் சொல்லுடா. ஹாய் ஃப்ரெண்ட். அதான் ஃப்ரெண்ட் ஹாய் சொல்லு. இதுதான் வந்து அவரோட ப்ராஜெக்ட் டைப்ஸ் ஆஃப் வெர்ப் சொல்லு. Transitive verb, intransitive verb, finite verb, infinite verb. ஓகே சூப்பராக சொல்லிட்டியா எல்லாருக்கிட்டையும்? உன் ப்ராஜெக்ட் என்ன? இது எடுத்துக்காட்டு. குழந்தைங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. Regular verb, a verb that past second form and past particle third form is made by appointee or ed is called regular verb. ஓகேடா சூப்பர். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரோம். டைம் ஆயிடுச்சு. லேட்டாக வந்துட்டோம் பாரு நாங்கள். திருப்பி வச்சுட்டு 1 2 3 சொல்லு. 2 3 4 5 6 7 8 9 10. வெரி குட். எல்லாரையும் பார்த்துக்கலாம். சுத்தமா நீங்களே செஞ்சீங்களா? பேசு. சொல்லு. இது வந்து லேண்ட் பொல்யூஷன், இது வந்து வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன். ப்ராப்பராக வேஸ்ட்டை வந்து டஸ்ட்பினில் போடணும். ரிவர் லேக் பாண்ட்ஸ்லலாம் அந்த மாதிரி போடக்கூடாது. லிமிட்டட் ஃபேக்ட்ரிஸை வச்சுக்கணும்னு ஒரு அவேர்னஸ்க்காக இது ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். This is the model of rainwater harvesting. You can, when the rain starts, is the rooftop will collect the rainwater. Then the filtration process. After the filtration process, you can use it for the garden use and the cleaning use. You can, for the later use, you can store the main tank of well. சூப்பர் Thank you சூப்பர். சொன்னீங்களா? நீ சொல்றியா? சரிடுங்க. ஹாய். ஆக்டிவ் இருக்கா? ஏன் அதே ராங் ஆன்சர் லைட் தெரியாது. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங். சூப்பர் சூப்பர். அது சொல்லு. என்ன நம்பரோ அதுக்கு ஏற்ற வருமா? ஃபார்முலாக்கு அதில் வந்து என்ன ஆன்சர்? ஃபார்முலா இல்ல, 3 ஃபார்முலா கொடுத்திருக்கோம். அந்த Okay. ஃபார்முலா இங்க ஆன்சர் இருக்கு. அப்புறம் இங்க கொஞ்சம் क्वेश्चन வச்சிருக்காங்க. ஓகே சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. Daksha 7th B மைக்ரோஸ்கோப். இது என்ன பண்ணுறது? இது வழியா பார்த்தா இது அந்த இதுதான் இதை காட்டு. உங்க நேமே கிளாஸ் சொல்லு. நேம். ஜோனா ஜாய்ஸ். நிலநடுக்கம் வரும்போது இது நமக்கு தெரியும். ஏன்னா வந்து இந்த பில்டிங் ஆடும்போது இந்த வயரும் சேர்ந்து ஆடும். அதனால வந்து இந்த காப்பர் பிளேட்ல படும்போது சீக்கிரம் நல்லது பண்ண. வெரி குட். உங்க பேர் ஜினிஷா என்ன கிளாஸ்? 6A. சூப்பர் சூப்பர். ஓகே இது என்னது? ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட். எலக்ட்ரிக் பவர் பிளான்ட். இது என்ன பண்ணுவோம்? இது நம்ம எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கொடுக்கும்போது டர்பைன்லேருந்து இதுவாகி லைட் எரிய ஆரம்பிக்கும். ரைட். ஆமாம் ஸோ அதாவது வாட்டர் மூலமாக நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி. ஆமாம் ஜென்ரேட் பண்ணலாம். இது நீங்கள் வாட்டரில் நீங்கள் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் நீங்கள் கை வச்சு சுற்றினாலும் சுத்தாது. லைக் எலக்ட்ரிக் ஜென்ரேட் ஆகும். இப்போ எடுத்துனாலும் ஏரியாது. எடுத்துனா ரத்தீஷ் என்ன கிளாஸ்? 9B. 3 பேர். சிவகணேஷ் 9. சச்சின் சிறுவி. ஃபஸ்ட்டு உங்கள் நேமு,
12A1. My name is Rajshekhar. He is Kishore Kumar. We done a project of electroplating. This is a process. This is a process of covering chain. கவரிங் செயின் நம்ம யூஸ் பண்ணும்போது அது வந்து மெட்டல் தான். அது வந்து கோல்டு அது வந்து கோட்டிங் பண்ணுறாங்க. அந்த கோட்டிங் தான் நம்ம பண்ண போகிறோம். அந்த கோல்டோ சில்வரோ மெட்டலோ 3 கோட்டிங்குமே இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. இப்போ அந்த வாட்ச் இருக்குல்ல மெட்டல் வாட்ச் கோட்டிங் எப்படி பண்ணுறாங்கன்னா அது மெட்டல் தான். அது மேலே வந்து கோல்டோ சில்வரோ அந்த மாதிரி கோட்டிங் பண்ணுறாங்க. அதனால் இப்போ நான் வந்து இதில் டிஸ்டில் வாட்டர் ஆட் பண்ணிருக்கேன். காப்பர் சல்ஃபேட் இது ஒரு கைண்ட் ஆஃப் சால்ட். 3 சால்ட் அதுலேயும் மிக்ஸ் பண்ணிருக்கேன். என்ன வந்து காப்பர் வந்து ரிடக்ஷன் ஆகி சில்வர் மேலே கோட்டிங் அது பண்ணிருக்கேன். எந்த காப்பர் கம்மியாக இருக்கிறதுனால காப்பர் ட்ரைனிங்ஸ்னு ஒரு இது காப்பர் டிக்ஸாக காப்பரோட துகள்கள் அதை கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கேன். இது வந்து காப்பர் இது சல்ஃபரிக் ஆசிட் இது வந்து ஒரு கேட்லிஸ்ட். இது எதுக்குன்னா இந்த ரியாக்ஷன் ஸ்லோவாக நடக்கும். அது வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுக்காக இந்த சல்ஃபரிக் ஆசிட் இந்த கேட்லிஸ்ட் ஆட் பண்ணிருக்கோம். நான் வந்து இப்போ பாசிட்டிவில் வந்து இது காப்பர் ஆட் பண்ணிருக்கேன். நெகட்டிவில் வந்து சில்வர் ஆட் பண்ணிருக்கேன். ரெண்டுத்தையும் ஒரு சைடில் வச்சுட்டு நான் கரண்ட் அப்ளை பண்ண போகிறேன். கரண்ட் அப்ளை பண்ணால் சொல்யூஷனில் வந்து காப்பர் வந்து ரிடக்ஷன் ஆகி சில்வரில் வந்து போட்டிங்க. இப்போ நான் ஆல்ரெடி பண்ணதுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். காப்பர் டென்னிஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். யாருமே பண்ணுறதுனால ரியாக்ஷன் ஸ்லோவாக நடக்கும். அதனால ஃபாஸ்ட் ஆகிறதுக்காக நான் இந்த கேட்லிஸ்ட் வந்து ரியாக்ஷன் உள்ள ஃபாஸ்ட் பண்ணும். அதனால் அது யூஸ் பண்ணுறேன். பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடு பண்ணிட்டு நான் வந்து கரண்ட் ஆன் பண்ணேன். கரண்ட் ஆன் பண்ணிட்டு வோல்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணால் இது மாதிரி ஒரு பபுள்ஸ் ஃபார்ம் ஆகும். காப்பர் மேலே பபுள்ஸ் ஃபார்ம் ஆகும், சில்வர் மேலே பபுள்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு எங்களுக்கு வந்து ஒரு கோட்டிங் கிடைக்கும். இந்த கோல்டு நிறைய ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்க. ஓகே இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தா இது மேலே கோட்டிங் ஆகும், காப்பர் கோட்டிங் ஆகும். ஓகே காப்பர் இப்போ இது நான் உடனே ரப் பண்ணனா இதை போயிடும். ஆஃப்டர் ஒரு 5 minutes விட்டா பர்மனெண்ட்டாக கோட்டிங் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து மெட்டலில் வந்து நம்ம எந்த ஒரு எலிமெண்ட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணலாம். இது வந்து கரோஷன் இப்போ மெட்டலில் நம்ம காமனாக வச்சுட்டா மெட்டல் வந்து கரோஷன் துருப்பிடிச்சிடும். அது துருப்பிடிக்காமல் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கோட்டிங் பண்ணி சொன்னால் துருப்பிடிக்காமல் ஷைனிங்காகவும் இருக்கும், லுக்ஸ் அட்ராக்டிவாக இருக்கும். அதுதான் நம்ம இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோம். சில இடத்துல அப்படியே இருக்குது. ஏன்னா நம்ம வந்து அதிக வால்டேஜ் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்லோவாக கொடுக்கணும். நம்ம வந்து சீக்கிரம் நடக்காக அதிக வால்டேஜ் கொடுக்கறனால சில இடத்துல அப்படியே இருக்கும். வெரி குட், சூப்பர். உங்கள் நேம் சொல்லிட்டீங்களா? எந்த கிளாஸ் 2 பேர் சொல்லுங்கள். My name is Mahisha Vishni. I am studying in 6th standard B section. My name is M. Marinishti. I am studying 7th standard A section. Okay, what is about your project? It's a max game. Level 1 is addition, level 2 is subtraction, level 3 is multiplication, and level 4 is general questions. We will 1 means it's no gift. We will 1 level 2 means there is one gift. It's chocolate. Level 3 means eraser. Level 4 means eraser plus chocolate. Okay, how to play this game? We have to take one sheet. Okay. Zara, ஒரு பேப்பர் எடுங்க. Okay. We have to add this 47 plus 10 is equal to. Okay, 47 plus 10 is equal to 57. Yes. But the second level is subtraction. 123 minus 100. 123 minus 100 is 23. 12 lines are. 12 lines are 9 11s are 80. இப்படி டக்குன்னு கேட்டா எப்படிமா சொல்ல முடியும்? 102 108. 108. Okay, sorry. Very good. T is added to 100. Find algebraic statement. சத்தியமா தெரியாது எனக்கு. T plus 100. T plus. Okay, very good. சூப்பர். ஸோ இது வந்து நம்ம ஜெயிச்சோம்னா நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் கரெக்டா? ஸோ இப்போ இதுக்கு என்ன ப்ரைஸ் இருக்குது நம்ம ஜெயிச்சதுக்கு? காலி. இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் அலாரம். ஃபஸ்ட்டு உங்கள் நேம் சொல்லுங்கள். மை நேம் இஸ் ரிஷாத், முகமது ரிஷாத். ஐ ஆம் ஃப்ரம் 8th standard. இது வந்து வாட்டர் அலாரம். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா மெயினாக வாட்டர் வேஸ்டேஜ் வந்து தடுக்கிறதுக்காக. நம்ம வாட்டர் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. அதனால் வாட்டர் வேஸ்டேஜ் தடுக்கிறதுக்காக இது வந்து ரொம்ப யூஸ் ஆகும். வாட்டர் வேஸ்ட்டுக்காக இந்த ப்ராஜெக்ட். வாட்டர் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ வந்து நீங்கள் வந்து மோட்ரு போட்டிங்க, உங்கள் வீட்டு டேங்க் இது மோட்ரு போட்டிங்க. நீங்கள் சில நேரங்களில் நீங்கள் மறந்துடுவீங்க. ஏன்னா அது ஓவர் ஃப்ளோவும் கேட்காது. சில நேரங்களில் மறந்துடுவீங்க. அப்போது இந்த பஸர் வந்து ஆஃப் பண்ணுன்ற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இந்த பஸர்லேருந்து சவுண்டு வரும். அப்போ நீங்கள் அது எது இண்டிகேட் பண்ணுதுன்னா ஆஃப் பண்ணுன்றதை இண்டிகேட் பண்ணும். அப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிடணும் உடனே. அதனால் வந்து வாட்டர் சேவ் ஆகும். இப்போ சப்போஸ் நீங்கள் யாவுக்கு இருக்க மோட்ரு போட்டது ஆனால் கொஞ்ச நேரம் ஓவர் ஃப்ளோ அதிகமாக வந்து சவுண்டு கேட்டால் தான் நீங்கள் ஆஃப் பண்ணுவீங்க. அந்த அதிகமாக போகிற வாட்டர் கூட நம்ம சேவ் பண்ண முடியும். இந்த சிம்பிள் செட்டப்பே அந்த மாதிரி பெரிய டேங்க்கில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பெரிய டேங்க்குக்கு இந்த சிம்பிள் செட்டப்பே பண்ணலாம். இந்த ஒயர் இல்லை, அந்த ஒயரை மட்டும் கொஞ்சம் நல்லா லென்த் பண்ணிவிட்டு பேட்ரி வந்து நம்ம கொஞ்சம் பவரான பேட்ரி வச்சு இது சப்போர்ட்டரும் ஆம்பையரும் வச்சு போதும்.
ஓகே இது ஒர்க் ஆகுமா? இதோ பண்ணிக்கலாம். ஒரு லைட்டு வந்து ஒரு வாட்டர் லெவலை வந்து இண்டிகேட் பண்ணும். இது ஒயிட் வந்து வெரி லோ, ப்ளூ லோ, க்ரீன் மீடியம், ரெட் வந்து ஹை. பஸர் சவுண்ட் வரும்போது அது டூ ஹை. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும். இது வந்து மெயினாக வந்து வாட்ரு வேஸ்டேஜ்க்காக. ஏன்னா வாட்ரு வந்து நம்ம எர்த்துக்கு ரொம்ப முக்கியம், ஹியூமன் பீங்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். வாட்ரு வந்து நிறைய விஷயத்துக்காக யூஸ் ஆகுது. அக்ரிகல்ச்சர், நம்ம ட்ரிங்க் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. வாட்ரு இல்லைன்னா நம்ம சர்வே பண்ண முடியாது. 2 days 3 days மோஸ்ட்டாக அவ்வளோதான். ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வாட்டர்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் சூப்பர் நல்ல ப்ராஜெக்ட். உங்கள் நேம் சொல்லிட்டீங்களா? கிளம்பிட்டாங்க. நிறைய எங்களால் கவர் பண்ண முடியல. எங்கள் பொண்ணோடதே எங்களால் கவர் பண்ண முடியல. ஏன்னா லேட்டாக வந்துட்டோம். அதுக்கு எல்லாம் காரணம் இந்த மனுஷன் தான். அவங்க வந்து நைட் ஷிஃப்ட்ன்றதுனால தூங்கிட்டாங்க. ஸோ வந்துட்டு எங்களால் கரெக்ட் டைமுக்கு வர முடியல. என் பொண்ணு ஒரே அழுக. அவங்க மிஸ் எல்லாம் வேறு திட்டினாங்க. இல்லை, நல்ல ஸ்கூலு, நல்ல கோச்சிங், ப்ளஸ் நல்லா கேர் பண்ணி பார்க்குறாங்க கேஜி கிட்ஸு. இவங்க தான் என் பொண்ணோட மிஸ்ஸு. எடுத்துகிட்டு வாடாம்மா. இவங்க வந்து என் பொண்ணோட எல்கேஜி மிஸ்ஸு. ஹாய் சொல்லிடுங்க. கடைசியில் பாதி தான் கவர் பண்ண முடிஞ்சுது. சூப்பர். அது சிஸ்டமா? சூப்பர். காலையிலே என்னை கூப்பிட்டு காமிச்சு, ஆண்டி இங்கே பாருங்கள், என்னோடது பாருங்கன்னு சொல்லிட்டு லைட்டெல்லாம் வச்சு, லைட்லாம் வச்சு என்கிட்ட காலையிலே காமிச்சிட்டாரு. இதுதான் என் பொண்ணோட ப்ராஜெக்ட்டு. அது பண்ணது யாரு? யாரு பண்ணது வந்து என் ஒய்ஃப் தான். ஸோ ஃபுல் எஃபர்ட் போட்டு பண்ணாங்க. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். அது ஃபுல்லாக நல்ல ஸ்கூலு. பொண்ணு வந்து எங்கள் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க. அவங்க சிஸ்டரே வந்து ஹெச்எம்ஏ சொல்லியிருந்தாங்க, அவங்க பொண்ணு நல்லா சொன்னாங்க, ஏங்க நீங்கள் வரல, மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு தான் பார்க்க முடியல. மேம் வந்து அவங்க கிளாஸ் மிஸ் வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோவும் சேர்த்து நம்ம இதில் ஆட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ குழந்தைங்க எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. நம்மளாம் இப்படி ஸ்கூல் டைமில் பண்ணியிருப்போமான்னு தெரியல. ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்களாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர். பை பாய்.